ஓம் நமோ நாராயணாய. 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்குறது நாச்சியார் திருமொழி 11ஆம் திருமொழியில் தாம் உகக்கும் அப்படிங்கிற பாசுரத்தில் அமையக்கூடிய பாடல்கள். இங்கே திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை நோக்கி இவங்க மிகவும் நேசிக்கிறதாகவும், அப்படி அவர்னால் நேசித்து அவர் வராததுனால அவங்க ரொம்ப மெலிஞ்சு அவங்களுடைய கை வலிகளே கலண்டு விழுகிற மாதிரி இருக்குங்களாம். அப்படி இருக்கிறப்போ பெருமாள் நம்மளை பார்த்துருவார், இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்படுறேன், துன்பப்படுறேன், நீங்கள் என்னை பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரியாக இருக்குதுங்க இந்த பாசுரம். இந்த பாசுரங்களில் அவர் என்ன அழகாக சொல்கிறாங்க அப்படின்னா, அழகையுடைய தாய்மார்களே, திருவரங்கத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய என்னுடைய இனிய அமுதம் போன்றவராய், அழகிய திருக்குழல் கற்றையை உடையவராய், அழகிய திருவதரத்தையும் உடையவராய், அழகிய திருக்கண்களை உடையவராய், திருநாபியிலே உண்டான தாமரை பூவாலே அழகு பெற்றவராய், எனக்கு சுவாமியுமான அழகிய மணவாளர் என்னுடைய கழல் வளை, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய கழல் வலை எப்படி இதாகுது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்களேன். பெயர் பெற்ற கை வலையை அவர்தாம் கலன்றொழிகிற வலை என்று காரணப்பெயர் பெற்ற வலையாக ஆக்கினார். அதாவது அது என்னாச்சுங்களா, கலண்டு கீழே வர்ற மாதிரியாக ஆயிடுச்சு. அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க ரொம்ப அவர் இல்லாமல் துன்பப்பட்டு ரொம்ப மெலிஞ்சு போயிட்டாங்களாம். அந்த மாதிரியாக இருக்காங்க ஆண்டாள் நாச்சியார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அலைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கடல் இருக்கு இல்லைங்களா, அதில் சூழ்ந்த இந்த உலகம் பரமபதமும் அங்கு சிறிதும் குறைவு படாதபடி ஆட்சி செய்யக்கூடிய எங்களுடைய சுவாமியாக இருக்கக்கூடிய செங்கோல் செலுத்த வல்லவரவுமாய் இருக்கக்கூடிய திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருப்பவரான பெருமாள் என்னுடைய கைவலையாலே தம் குறைகள் எல்லாம் தீர்ந்து நிறைவு பெறுவரன்றோ. என்னை இந்த இதெல்லாம் நீக்கிட்டு என்னோட துன்பத்திலிருந்து என்னை வெளியில் கொண்டு எனக்கு அருள் தருவார்ல அப்படிங்கிற மாதிரி பாசுரம் மிக அழகாக இருக்குங்க. இங்கே பாசுரம் 607 ஆரம்பிக்குதுங்க. இந்த 607வது பாசுரத்தை நம்ம பார்ப்போம். தாம் உகக்கும் தம் கையில் சங்கமே போலாவோ, யாம் உகக்கும் எம் கையில் சங்கமும் ஏந்திளையீர், தீமுகத்து நாகனை மேல் சேரும் திருவரங்கர் ஆ முகத்தை நோக்காரால் அம்மனே அம்மனே. 608. எழிலுடைய அம்மனையீர் என் அரங்கத்து இன் அமுதர், குழல் அழகர் வாய் அழகர் கண் அழகர் கொப்பூழில் எழு கமல பூ அழகர், எம்மானார் என்னுடைய கழல்வலையை தாமும் கழல்வலையே ஆக்கினரே. 609. பொங்கு ஓதம் சூழ்ந்த புவனியும் விண் உலகும் அங்கு ஆதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோல் உடைய திருவரங்கத் செல்வனார் எம் கோல் வளையால் இடர் தீர்வர் ஆகாதே. 610. மச்சு அணிமாட மதில் அரங்கர் வாமணனார் பச்சை பசுந்தேவர் தாம் பண்டு நீரேற்ற பிச்சை குறையா ஆகி என்னுடைய பெய்வளைமேல் இச்சை உடையரேல் இத்தெருவே போதாரே. 611. பொல்லா குரல் உருவாய் பொற்கையில் நீர் ஏற்று எல்லா உலகும் அளந்து கொண்ட எம்பெருமான் நல்லார்கள் வாழும் நளிர் அரங்க நாகனையான் இல்லாதோம் கைப்பொருளும் எய்துவான் ஒத்து உளனே. 612. கைப்பொருள்கள் முன்னமே கை கொண்டாள் காவிரி நீர் செப்புரள ஓடும் திருவரங்கச் செல்வனார் எப்பொருட்கும் நின்று ஆர்க்கும் எய்தாது நான்மறையின் சொற்பொருளாய் நின்றார் என் மெய்ப்பொருளும் கொண்டாரே. 613. உண்ணாது உறங்காது ஒளி கடலை ஊடறுத்து பெண் ஆக்கை ஆப்புண்டு தாம் உற்ற பேது எல்லாம் தின்னார் மதில் சூழ் திருவரங்கச் செல்வனார் எண்ணாதே தம்முடை நன்மைகளே எண்ணுவரே. 614. பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு
பண்டு ஒரு நாள் மாசு உடம்பில் நீர்வாரா மானம் இலா பன்றியாம் தேசு உடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. 615. கண்ணாளம் கோடித்து கன்னிதன்னை கைப்பிடிப்பான் தின் ஆர்ந்து இருந்து சிசுபாலன் தேசு அழிந்து அண்ணாந்து இருக்கவே ஆங்கு அவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணும் ஊர் பேரும் அரங்கமே. 616. செம்மை உடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் தம்மை உகப்பாரை தாம் உகப்பர் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் சாதிப்பார் ஆர் இனியே. இங்கே இந்த 615வது பாசுரத்தில் மிக அழகாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆண்டாள் நாச்சியார் கல்யாண முயற்சிகளை எல்லாம் நன்றாக செய்து முடித்து கல்யாண பெண்ணான உருக்கம் இனி பிராட்டியை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக சந்தேகம் இல்லாமல் நிச்சயமாக நினைத்திருந்த சிசுபாலனானவள் ஒளி அழிந்து ஆகாயத்தை நோக்கி கிடக்கும்படியாக நேர்ந்த அச்சமயத்திலே அந்த ருக்மிணி பிராட்டியை திருமணம் செய்தருளிய பெண் பிறந்தார்க்கெல்லாம் துணைவன் என்று புகழ்பெற்ற பெருமான் விரும்பி இருந்தருளியுள்ள திவ்ய தேசத்தினுடைய ஊர் எது அப்படின்னா அது திருவரங்கமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊரினுடைய திருநாமம் என்னன்னா திருவரங்கம் அப்படின்னு அழகாக சொல்கிறாங்க. அதாவது சிசுபாலன் ருக்மிணி தாயாரை கல்யாணம் பண்ணணும்னு இருந்தாராம். அப்புறமா என்ன பண்ணாராம், அவர் அழிச்சிட்டு நம்ம ருக்மிணி அம்மாவை இப்போ நம்ம பெருமாள் கிருஷ்ண அவதாரத்தில் கல்யாணம் பண்ணிட்டார் இல்லைங்களா. அதை மிக அழகாக இங்கே சொல்கிறாங்க. அந்த கடைசி பாசுரம் 10வது பாசுரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, மனம் மொழி மெய்கள் என்னும் 3 ஒருமைப்பட்டிருக்கக்கூடிய நேர்மையான குணம் உடைய ஸ்ரீரங்கநாதர் தம் வாயாலே அருளி செய்த சத்தியமானதும் பெருமை பொருந்தியதுமான சரம ஸ்லோக ரூபமான சொல்லை, அதாவது பெரியாழ்வார் குருமுகமாக கேட்டிருப்பார். பெருமாளும் நம்மளோட பெரியாழ்வாரும் பேசியிருப்பாங்களே, அப்படி 2 பேரும் பேசியிருப்பாங்க. தம்மை யார் விரும்பினவர்களை தாமும் விரும்புவர் என்ற பழமொழியானது தம்மிடத்திலே பொய்யாய் போய்விட்டால் அதற்கு மேல் நியமிப்பார் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எப்போவுமே பெருமாள் என்ன சொல்லுவாராம், அவர் யாரெல்லாம் அவரை விரும்புகிறாங்களோ அவங்களெல்லாம் யார் விரும்புவாங்களாம், பெருமாள் விரும்புவாராம். அப்படி நான் உங்களை விரும்புகிறேன், அப்போ நீங்கள் என்னை விரும்பலைன்னா அப்படிங்கிற அந்த வார்த்தையே என்ன ஆயிரும், நம்மளை விரும்புகிறவங்கள நாம் விரும்புவோம் அப்படிங்கிற அந்த வார்த்தையே பொய்யா போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நம்ம அவரை விரும்பினோம் அப்படின்னா பெருமாளும் நம்மளை விரும்புவார். அதுதான் இந்த பாடலுடைய பலனாக இங்கே அமையுதுங்க. அதனால் இந்த பாடலை பாடி பெருமாளினுடைய திருவருளை நாமும் பெறுவோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணாய.